ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 9 பார்க்க போறோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரம். அந்த காலத்துல எல்லாம் பழைய காலத்து வீடுகள் இப்ப நம்ம பார்த்தாலுமே அதுல திண்ணை இருக்கும். அதாவது வழிப்போக்கர்கள், அதிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் விட்டு ஊர் பயணம் செய்யக்கூடியவர்கள் இரவு நேரத்துல தங்கி இளைப்பாறுவதற்காக அந்த திண்ணையை கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடத்துல விளக்கேத்துறது, வீட்டோட நிலவாசல்ல மகாலட்சுமி குடி இருக்கிறதுனால அங்க விளக்கேத்தி வைக்கிறது விசேஷம் அப்படின்னு பல காரணங்களுக்காக அந்த மாட விளக்குன்னு ஒண்ணு ஏத்துவாங்க. இங்க ஆண்டாள் என்ன குறிப்பிடுறா அப்படின்னா, தன்னோட மாமா வீட்டுக்கு போறா. போயிட்டு மாமா பொண்ணை வந்து எழுப்பணும், அவளுக்கு கூட்டு பிரார்த்தனைக்காக அழைச்சிட்டு போகணும். அதுக்காக மாமிட்ட என்ன சொல்றா, உன்னோட பொண்ணு என்ன காது கேட்காம ஆயிட்டாளா, அல்லது வாய் பேச முடியாம ஆயிட்டாளா, சோம்பேறித்தனமா இருக்காளே, நீ எதுவும் கண்டிச்சு வளர்க்கலையா, அவளுக்கு ஏதாவது மந்திரம் யாராவது செஞ்சிட்டாங்களா, அதனால பித்து பிடிச்சவ மாதிரி இருக்காளா, ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்கா, காலையில எழுந்த உடனே நாராயணனை போய் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வீர சவடாலெல்லாம் விட்டுட்டு படுத்து தூங்கினாலே இன்னும் எழுந்துக்கவே இல்லையே, நாங்க எல்லாரும் தயாராயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அன்பு மாமிட்ட போய் ஆண்டாள் சொல்லக்கூடிய பாசுரமா தான் இந்த 9வது பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதுல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு இந்த பாசுரம் தொடங்குது. அப்ப எப்படி இருக்கணும், தன்னுடைய மாமா வீடு மாட மாளிகையா இருக்கு, அதனுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குங்கிறத நாங்க காட்சிப்படுத்தி இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆண்டாள் தன்னுடைய மாமா மாமின்னு சொல்றது இங்க 2 பேரு. அது வந்து நம்ம அங்கிள் ஆன்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல தன்னுடைய சொந்த தாய் மாமன் மாமிய சொல்றா அப்படின்னு எடுத்துக்காம, தன்னுடைய தோழியினுடைய தந்தை தாய அவ வந்து மாமா மாமி அப்படின்னு அன்போடு அழைக்கிறா. அவங்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல செல்வ செழிப்பான வீடா இருக்கு, மாட மாளிகையா இருக்கு, ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட வீடாம். அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீடு. அந்த வீடு வந்து அவ்வளோ ஒரு ரிச்சா இருக்கிற ஒரு வீடா இருக்கு அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் குறிப்பிடுறா. அங்க வந்து தன்னுடைய தோழி எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, தோழி படுத்து உறங்கக்கூடிய மஞ்சம், அந்த கட்டில் எப்படி இருக்குன்னா கோட்டுக்கால் கட்டில் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா, நிலவாசலுக்கு ஒரு விதமான மரம், அப்புறம் ஜன்னலுக்கெல்லாம் ஒரு விதமான மரம், கட்டில் நாற்காலி இதுக்கெல்லாம் ஒரு விதமான மரம்னு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கட்டில் எப்படி இருக்குன்னா எதனால செய்யப்பட்டிருக்குன்னா, கோட்டுக்கால்னு சொல்லக்கூடிய அந்த கட்டில்ல படுத்து உறங்குனா நல்ல தூக்கம் வரக்கூடிய ஒரு வகையான மரத்தினால அந்த கட்டில் செய்யப்பட்டிருக்கு. அந்த கட்டில்ல நல்ல பஞ்சு மெத்தையில படுத்து உறங்கக்கூடிய தோழியை நம்ம பார்க்கிறோம். அந்த வீடு எப்படி இருக்கு, நறுமணம் கமழக்கூடிய வீடாக இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எப்போதும் வாசனை திரவியங்கள்லாம் அந்த வீட்டுல எப்போதும், மகாலட்சுமி வாசம் செய்தாலே எப்படி இருக்கும், அது நறுமணம் கமழக்கூடிய வீடாக அந்த வீடு இருக்கு. அந்த மாட மாளிகை நல்லா சுற்றி விளக்கெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீட்டினுடைய வாசல் பக்கத்துல எல்லாம் நல்லா மாட விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. அந்த வீடே வந்து ஜெகஜோதியா இருக்கு. எப்போதும் ஒரு ரம்யமான வெளிச்சத்துல, ஒரே பளிர்னு ஒரு வெளிச்சம் இல்லாம இரவு நேரமா இருந்தா கூட ஒரு ரம்யமான சுகந்தம் வீசக்கூடிய மனமா இருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கு. அங்க ஆண்டாள் தன்னோட தோழிகளை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மாமிட்ட நின்று பேசக்கூடிய காட்சியா தான் நம்ம இந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா படுத்து கட்டில்ல நல்ல தூக்கத்துல இருக்கா. முத நாள் பேசினது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் வரல அப்படிங்கிறது தான் இங்க காட்சி அமைப்பா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே தூமணி மாடத்து இந்த இந்த பாசுரம் வந்து ரொம்ப அழகான பாசுரம்ங்கிறதுனால அழகான ஒரு விளக்கு இங்க ஏத்தி மகாலட்சுமி அந்த விளக்குல தீப ஜோதியா ஜெகஜோதியா ஒளிவிடுற மாதிரி அழகான ஒரு தீபம் ஏற்றப்பட்டு சுத்தி விளக்குகள்லாம் எரியிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான விளக்கு இங்கே ஏற்றப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்துக்கு ஒரு அழகு சேர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். மாபெரும் வல்லமை படைத்தவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நாராயணனை நம்ம எல்லாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு முத நாள் வீரவசனம் எல்லாம் பேசினியே தோழி, இப்ப தூங்கிட்டு இருக்காளே உங்க பொண்ணை நீங்க எழுப்பக்கூடாதா அப்படின்னு மாமிட்ட கேட்கறதான ஒரு காட்சி. இங்க நான் சிம்ஹாச்சலம் நரசிம்மரை நான் இங்க வச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெருமாளை வழிபடலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமாக நான் இங்க சிம்ஹாச்சலம் நரசிம்ம பெருமாளை எழுந்தருளை பண்ணி இங்க ஆராதனையில நான் வச்சிருக்கேன். திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே,
மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர், அவளை எழுப்பீரோ? உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், அங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குது ஏல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். பொருள்: கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே, இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைகளுக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம்.